இப்போ 5x5 க்யூப்பு போடுவோம். ஏதாச்சும் ஒரு கலரை உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரோ அந்த கலரை சூஸ் பண்ணி மேலே வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு 9 இது இருக்குல்ல, அதில் வந்து என்ன கலரு, இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் சேர்க்க போகிறோம். ஒயிட்டை வந்து இந்த நடுவில் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்னருக்கு ஒயிட் வர்ற மாதிரி சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இதுகளை ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை சேர்ப்போம். இந்த இருக்குது இந்த ஒயிட்டு, இது மேலே வரணும் அப்படின்னா இதை இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு அந்த லைனை மட்டும் அங்கே திருப்பி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு மேலேருந்து கீழே இறக்கிறணும். இதை கொண்டு போன லைனை திருப்பி கொண்டாந்து வைக்கணும். சேர்ந்துருச்சா? இப்போ மேலே ஏற்றி வச்சுருக்கணும். இந்த இதுக்கு இந்த பீஸை கொண்டாடணும் அப்படின்னா இது கீழே இறக்கி இதை அப்படி நகர்த்தி கீழே இறக்குனதை மேலே ஏற்றிடணும். இன்னும் ஒரு பீஸ் தான் வைக்கணும். ஒரு பீஸு இந்த இருக்குது. இது மேலே இருக்குது. கீழே கொண்டாந்தால் தான் இங்கே கீழே வைக்கிறதுக்கு கீழே வைக்க கரெக்டாக இருக்கும். அதுக்காக கீழே இப்படி திருப்பி இப்படி வச்சுட்டு மேலே உள்ளதை இறக்கிட்டு திருப்பி கொண்டாந்தா சேர்ந்துருச்சா? மேலே ஏற்றிட்டு திருப்பி கொண்டு வந்தால் இப்படி வச்சிடணும். இப்போ கார்னர் இந்த இருக்க ஒரு ஒயிட்டு, இதை வந்து இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு இப்படி இறக்கி இப்படி ஏற்றினோம்னா கார்னர் ஒயிட்டு வந்துருச்சு. என்ன கலர் வந்துருக்கு? க்ரீனும் ரெட்டும். அப்படின்னா அதே மாதிரி இந்த பக்கம் க்ரீனும் ப்ளூவும் வரணும். இது வேறு கலர் மாறி இருக்குது. அதனால் திருப்பிட்டு இதை மேலே ஏற்றிடணும். க்ரீனும் ப்ளூவும் தான் இருக்குது. ஓகே. இப்போ ரெண்டு பக்கம் ரெட்டு, இந்த பக்கம் க்ரீனு, இந்த பக்கம் ப்ளூ, மேலே ஒயிட் வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்கும் ப்ளூ ஒயிட்டு ஆரஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கார்னால் மட்டும் சேர்க்கணும். இப்போ ஃபுல்லாக கார்னால் சேர்ந்துருச்சு. இந்த பக்கம் 2 ஆரஞ்சு, 2 கார்னாலையும் க்ரீனு, 2 கார்னாலையும் ரெட்டு, 2லேயும் ப்ளூ, மேலே ஒயிட்டு கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இந்த கலரை சேர்க்கணும். இது என்னென்னா இங்கே ப்ளூ இருக்கா, இதில் ப்ளூ வரணும். இந்த 3 மேலே ஒயிட்டு வரணும். ஆரஞ்சு இருக்கா, இதில் ஃபுல்லாக ஆரஞ்சு வரணும். கீரை இதில் மேலே ஒயிட்டு வரணும். அதே மாதிரி அந்தந்த கலர் க்ரீன்னா க்ரீன் வரணும், மேலே ஒயிட்டு வரணும். இப்படி வரணும். இப்போ இந்த க்ரீன் இருக்குது. க்ரீனை நகர்த்திட்டு போய் இங்கே க்ரீன் இருக்கா, இதில் சேர்க்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? கீழே இறக்கிட்டு இந்த க்ரீனை கொண்டாந்து நகர்த்தி வச்சுட்டு இப்படி மேலே ஏற்றினா மேலே வந்துடும். இப்போ இந்த பாருங்கள், 2 ப்ளூ ஒன்றாவே இருக்குது, மேலே ஒயிட் இருக்குது. அப்படின்னா ப்ளூ எங்கே இருக்குன்னு அதை கொண்டுக்கிட்டு போகணும். ப்ளூ இங்கே இருக்கா, இது மேலே இந்த 2ஐயும் இங்கே கொண்டாடணும்னா இதை அப்படி நகர்த்தி வச்சுட்டு மேலே உள்ள 2 லைனை மட்டும் இறக்கி அதை அப்படி கொண்டாந்து வச்சு இப்படி ஏற்றினோம்னா சேர்ந்துடும். இங்கே மேலே ஒயிட் இருக்குது. இந்த சைடு இருந்துச்சுன்னா இந்த இப்போ இந்த சைடு வந்து ஆரஞ்சும் ஒயிட்டும் இருக்குது, ரெட்டும் ஒயிட்டும் இருக்குது. இது எப்படி கொண்டு போனோம்னா ஆரஞ்சுக்கு நேராக இதை கொண்டு போகணும். இந்த ஆரஞ்சு இருக்கா, இந்த இங்கே 2 ஆரஞ்சு இருக்கா, இந்த ஆரஞ்சு ஒயிட்டு இங்கே கீழே இருக்கா, இதை அப்படி மேலே கொண்டு வந்துட்டு இங்கே கீழே இறக்கிட்டு மேலே கொண்டு வந்ததை கீழே இறக்கி திருப்பி இதை கொண்டு வச்சோம்னா சேர்ந்துடும். அதே மாதிரி என்னென்ன ரெட்டு இருக்குது, ரெட்டுக்கு நேராக அப்படி கொண்டு போய் 2 ரெட்டு இருக்குது, இப்படியே கொண்டு போயிட்டு இந்த இருக்கா, இதுக்கு நேராக மேலே ஏற்றி ஏதுனத்தை அந்த சைடு திருப்பிட்டு இப்படி கொண்டாந்துட்டு கீழே இறங்கினோம்னா இந்த சேர்ந்துருச்சு ரெட்டு. அதே மாதிரி ஆரஞ்சு 2 இருக்குது. ஆரஞ்சு வந்து இப்படி வச்சுக்கிட்டு இதில் ஏற்றணும் அப்படின்னா இது இப்படி இறக்கி இந்த ஆரஞ்சு 2 இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்த்துட்டோம்னா இந்த ஃபுல்லாக மேலே ஒயிட்டு இந்த சேம் ஒரு லைன் எல்லா கலரும் சேர்ந்துருச்சு. இனிமேல் இது மட்டும்தான். இப்போ வந்து
நடுவில் உள்ள இந்த 9 3 3 3 9 இருக்கா, இந்த 9 வந்து இந்த ப்ளூன்னா ப்ளூ ஃபுல்லாக அந்த இதில் ப்ளூ சேர்த்துடணும். இதில் ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு, அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கு கீழே ஒவ்வொரு கலர் சேர்த்துக்கணும். இப்போ இந்த நடுவில் இருக்குல்ல, இது வந்து நம்ம மூவ் பண்ணி தான் சேர்க்கணும். க்ரீனு, இந்த க்ரீன் இருக்குன்னா இந்த 9 இது இருக்குன்னா நடுவில் உள்ள கலரு மேலே உள்ள கலரை நம்ம அந்த இதை மூவ் பண்ணி சேர்த்தோம்னா எல்லாத்துக்குமே வந்துடும். இந்த ரெட்டுக்கு நேராக அந்த நடுவில் ரெட்டு வந்துருச்சு, ப்ளூக்கு நேராக ப்ளூ வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு கலரை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்தோம்னா எல்லா கலரும் சேர்ந்துருக்கும். இப்போ இந்த 4 கலரையும் நம்ம சேர்க்குறோம். இந்த 4 கலருக்கு எப்படின்னா, மேலே உள்ள லைனுக்கு வேறு மெத்தடு, கீழே உள்ளதுக்கு வேறு மெத்தடு. இப்போ ஆரஞ்சு சேர்க்குறோம்னா இந்த ஆரஞ்சு இருக்குது, இந்த ஆரஞ்சை இங்கே கொண்டாடணும் அப்படின்னா உள்ள ஒயிட்டை ஒரு லைனு, அதாவது எந்த இதை சேர்க்க போகிறோமோ அந்த லைனை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இந்த சைடு சேர்க்கணும், இந்த பக்கம் திருப்பணும். திருப்பிட்டு எங்கே இந்த பக்கம் வருதோ அடுத்த லைனுக்கு ஆப்போசிட்டை இந்த பக்கம் திருப்பி இதை இந்த பக்கம் திருப்பணும். திருப்பிட்டு மேலே ஏற்றணும், இதை மேலே ஏற்றணும். இந்த நம்ம இங்கே உள்ள ஆரஞ்சை இந்த ஆரஞ்சை நோக்கி தான் நம்ம இதில் ஏற்றணும். ஆனால் அது இங்கே போய் சேருது. காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து ஏற்றுனா இங்கே போயிட்டு இதில் உள்ளது இங்கே வந்துடும் எப்போவுமே. இப்போ திருப்பி இங்கே போடுறா இருந்தாலும் இங்கே வச்சு தான் போடணும். இங்கே வச்சு போட்டால் இங்கே உள்ள கலர் இங்கே போயிட்டு அங்கே உள்ள கலர் இங்கே வந்துடும். 3 காயின்ஸு மூவ் ஆகும். இப்போ இந்த ஆரஞ்சில் நடுவில் உள்ளது, இந்த நடுவில் உள்ள ஆரஞ்சுக்கு இந்த கலர் இங்கே வரணும்னா இந்த ஆரஞ்சு இங்கே தான் வைக்கணும். இந்த லைனில் 2வதுல இங்கே வச்சா தான் இங்கே வரும். இப்போ எப்படி அப்படின்னா, எந்த லைனில் காயின்ஸ் இருக்கோ அந்த லைனை கீழே இறக்கி இப்படி உள்வாகலை இப்படி திருப்பிட்டு இங்கே தானே போகணும், அதனால் அந்த லைனை கீழே இறக்கி இந்த பக்கம் உள்வாகல் திருப்பிட்டு திருப்பினா இது சேர்ந்துருதா, இது மேலே ஏற்றிடுறோம். இந்த பக்கம் திருப்பிட்டு இதை ஏற்றுறோம். இந்தா வந்துருச்சா, இது வந்துருச்சு. அடுத்து வேறு கலரு. இப்போ வந்து என்ன கலர் இங்கே இருக்கோ அதுதான் இங்கே மேலே சேர்க்கலாம். அதனால் இப்போ ப்ளூ இருக்குது, ரெட்டு இருக்குது, ரெட்டை சேர்ப்போமா, க்ரீனில் 1 இருக்குது. இப்போ ரெட் கலரை சேர்ப்போம். இந்த இருக்குது ரெட்டு, இதை இங்கே நோக்கி தான் இதுக்கு நேராக சேர்க்க போகிறோம். ரெட்டு இங்கே போகும், இந்த எல்லோ இங்கே வந்துடும். இந்த ரெட்டு இருக்குன்னா அதுக்கு கீழே உள்ளதை இப்படி திருப்பணும், உள்வாகலை திருப்பணும். இந்த லைனை நடுவில் திருப்பக்கூடாது, இந்த லைனை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு உள்வாகலை திருப்பணும். இது சேர்ந்துருச்சா, ஒயிட்டு கலர் சேர்ந்துருச்சா, திருப்பி திருப்பணும். இப்போ இதை திருப்பிட்டு மேலே ஏற்றினோம்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இங்கே உள்ள ரெட்டு இங்கே போயிடுச்சு, இங்கே உள்ள எல்லோ இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ரெட்டை இங்கே கொண்டு போகிறோம். இந்த ரெட்டை இப்போ திருப்பி வச்சுக்கிட்டோ இல்லை இங்கிட்டு வச்சுக்கிட்டோ போடக்கூடாது. இந்த சைடு தான் நடுவில் இங்கே வச்சுக்கணும், இந்த சைடு தான் நடுவில் இங்கே வச்சுக்கணும். வச்சா தான் இங்கே வரும். இப்போ இந்த காயின்ஸ் இருக்கிற லைனை கீழே இறக்குறோம், இறக்கிட்டு உள்வாகில் திருப்புறோம். திருப்பி எங்கே காயின்ஸு போகணுமோ அதை இங்கிட்டு திருப்புறோம். திருப்பினோன்னே இது மேலே வந்துருச்சா, இது திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்பினா இந்த ரெட்டு இங்கே இருந்த ரெட்டு இங்கே வந்துருச்சா. ப்ளூ இருக்கா, ப்ளூ இருக்குது. ப்ளூ இருக்குன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்க்கணும். இப்போ பல நேரம் போட்டதோடு இது வேறு மெத்தடு. இப்போ இங்கே ப்ளூ இங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த கீழாவது 2வது வரிசையில் இது நடுவில் வந்து நம்ம மூவ் பண்ணியே ஃபஸ்ட்டே சேர்த்துறோம், அதனால் அதை விட்டுருங்க. இந்த சைடும் சேர்க்கணும் அப்படின்னா அந்த ப்ளூவை கடைசி லைனில் நடுவில் வச்சுக்கணும். நடுவில் வச்சுக்கிட்டா தான் இங்கே போகும். இப்போ எந்த இதில் காயின்ஸ் இருக்கோ அதை கீழே இறக்குறோம். இறக்கிட்டு இவ்வளோ நாளும் உள்வாகில் திருப்ப சொன்னேன். இப்போ இந்த காயின்ஸ் இருக்குன்னா வெளிவாகில் திருப்பிட்டு இந்த லைனை இறக்கணும். இதை திருப்பி இதை வெளிவாகில் திருப்பினா சேர்ந்துக்கிறோம். மேலே ஏற்றணும், இதை வச்சுட்டு இதை மேலே ஏற்றணும். சேர்ந்துருச்சா.
இன்னொரு ப்ளூ இருக்கா? கிடையாது. அடுத்து ஆரஞ்சுக்கு இங்கே வரணும்னா கடைசி லைனில் நடுவில் வச்சுக்கிட்டா தான் இங்கே வரும். இப்போ வந்து இந்த காயின் வந்து இங்கே போகும், இங்கே இந்த காயின் இங்கே வரும். இப்போ இந்த காயின் தான் இறக்குறோம். இந்த லைனை நடுவில் உள்ளதை வெளிவாகில் திருப்புறோம். இந்த பக்கம்னா இப்போ இந்த பக்கம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிட்டு திருப்பணும் வெளிவாகலை, இல்லை இங்கிட்டு சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் திருப்பணும் வெளிவாகலை. இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு லைன் வந்து உள்வாகலை. ஃபஸ்ட்டு லைனுன்னா இங்கே சேர்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் திருப்பணும். இப்போ ரெண்டாவது லைனு இங்கே சேர்க்கணும் அப்படின்னா இந்த வாகில் திருப்பணும். அதுதான் வெளிவாகு உள்வாகு. இது இதை சேர்த்தாச்சு. இது இங்கே போய் இங்கே சேர்த்தாச்சு. இந்த ரெண்டாவது லைனு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து க்ரீன் இருக்கா? இல்லை. அடுத்து ரெட்டு இருக்கா? ரெட்டில் 1 இருக்குது. இங்கே மேலே உள்ளதுக்கு இன்னும் வரலை காய். கீழே இங்கேன்னா இங்கே வச்சுக்கணும். கடைசி லைனில் நடுவில் வச்சா தான் இங்கே வரும். இப்போ நடுவில் காயின்ஸ் இருக்கிறத திருப்பணும், வெளிவாகில் திருப்பணும், இதை இறக்கணும், இதை வெளிவாகில் திருப்பணும், இது சேர்ந்துருச்சு மேலே ஏற்றணும், இதை கொண்டாந்து இதை மேலே ஏற்றணும். இது முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது லைனு. அடுத்து இதுக்கு இன்னும் காயின்ஸ் இல்லாதனால இதில் சேராமல் இருக்குது. அடுத்து ப்ளூவை வந்து இந்த இருக்குது ப்ளூ. இங்கே கடைசி லைனில் இந்த கார்னர்னால் இந்த கடைசி லைனில் கார்னரில் வச்சுக்கணும். அப்போ தான் இதில் போய் சேரும். இப்போ இதை இறக்குறோம், வெளிவாகில் திருப்புறோம். அதுக்கப்புறம் நடுவில் உள்ளது திருப்பக்கூடாது. இந்த கடைசி லைனை திருப்புறோம், வெளிவாகில் திருப்புறோம், இதை மேலே ஏற்றுறோம், இதை மேலே ஏற்றுறோம். இந்த போயிடுச்சு அந்த காயின்ஸு. இதுக்கப்புறம் இதில் இங்கே இருந்த அந்த இது இங்கே கீழே இறங்கிருச்சு. இந்த ரெட்டு கீழே இறங்கிருச்சு. இங்கே வந்து ரெட் கலர் இருந்துச்சு, அது இந்த வந்துருச்சு, ப்ளூ மேலே போயிடுச்சு. இப்போ ரெட்டை கொண்டுகிட்டு வந்து ஃபஸ்ட்டு லைனில் ரெட்டு ஒன்று சேராமல் இருக்குது. அந்த ஃபஸ்ட் லைனில் சேராமல் இருக்கிற ரெட்டை இங்கே இருந்து இங்கே கொண்டு வரணும். அதுக்கு இந்த லைனை இறக்குறோம், உள்வாகில் திருப்புறோம். இதைத்தான் இது பண்ண போகிறோம். ரெண்டாவது லைனுக்கு வெளிவாகில் திருப்பணும், ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் உள்வாகில் திருப்புறோம். இந்த கடைசியில் இந்த இதை திருப்பி இந்த பக்கம் உள்வாகில் திருப்புறோம், மேலே ஏற்றுறோம், இதில் கொண்டாந்து இதை மேலே ஏற்றுறோம். முடிஞ்சிருச்சா? இந்த லைனில் ஒன்று இருந்தது க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து என்ன? ஆரஞ்சு மட்டும் இருக்குது. இந்த இருக்கிற ஆரஞ்சு, இந்த ரெட்டை கீழே எடுத்துகிட்டு இந்த ஆரஞ்சை உள்ளே வைக்க போகிறோம். இதை கீழே இறக்குறோம், வெளிவாகில் திருப்புறோம், இந்த கார்னரில் திருப்புறோம், இது வெளிவாகில் திருப்புறோம், இதை வைக்கிறோம். முடிஞ்சிருச்சா? இந்த ரெட்டு வெளியில் வந்துருச்சா? ரெட்டை கொண்டா ரெட்டில் வச்சுட்டு ஒரு காயின்ஸை வெளியில் எடுப்போம். இப்போ கொண்டாந்து கடைசி லைனில் இந்த கார்னர் காயின்ஸுக்கு இந்த கடைசி லைனில் இந்த கார்னரில் வச்சுக்கணும். இப்போ இந்த ரெட்டை கொண்டா இங்கே வச்சுட்டு இந்த க்ரீனை வெளியில் எடுக்கிறோம். அதுக்கு அந்த லைனை கீழே இறக்குறோம், வெளிவாக்கில் திருப்புறோம், இந்த லைனை கீழே இறக்குறோம், இதுக்கு வெளிவாக்கில் திருப்புறோம், மேலே ஏற்றுறோம், இதுக்கப்புறம் திருப்பி இதை மேலே ஏற்றுறோம். இப்போ இந்த ஆரஞ்சை நடுவில் இங்கே வைக்கிறோம், இந்த க்ரீனை வெளியில் எடுக்கிறோம், அதுக்கு கீழே இறக்குறோம், வெளிவாகில் திருப்புறோம், இங்கே திருப்போம், மேலே ஏற்றுறோம். இன்னும் வந்து ஒரு ரெட்டு இருக்குது. முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக இந்த 9 நடுவில் உள்ள அந்த 9 காயின்ஸும் ஒரே கலராக சேர்ந்துருச்சு. ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், கீழே எல்லோ எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ இது மட்டும்தான் சேர்க்கணும். ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அடுத்த வீடியோவில் சேர்ப்போமா இல்லை இதிலே போட்டுருவோமான்றது. இப்போ இங்கே வந்து ப்ளூவும் ரெட்டும் இருக்குது. இங்கே வந்து காயின்ஸு 4ல் போட்டோம்ல அது மாதிரி தான்
ரெட்டும் ப்ளூவும் இருக்குது. அதனால் ரெட்டுக்கு நேராக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த காயின்ஸை இங்கே கொண்டு போகணும். அதுக்கு இந்த காயின்ஸை கொண்டு இங்கிட்டு மறைச்சி வைக்கிறோம். ரெட்டுக்கும் ப்ளூவுக்கும் உள்ள கார்னல் அந்த லைனை கீழே இறக்குறோம். கொண்டை மறைச்சி வச்சோம்ல, அதை திருப்பி கொண்டாந்துட்டு அந்த லைனை மட்டும் கீழே இறக்குறோம். கீழே இறக்கிட்டு திருப்பி இதை கொண்டாந்தா சேர்ந்துடும். அதேமாதிரி இங்கிட்டு கொண்டு போனதை திருப்பி கொண்டாந்து வச்சா இது சேர்ந்துடும், மேலே ஏறிடும். இந்தா சேர்ந்துருச்சு, ரெட்டும் ப்ளூவும் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே இருந்துச்சு, இதில் உள்ள காய் தான். இந்தா திருப்பி அதை கொண்டாந்து இந்த ரெட்டும் ப்ளூவும் இருக்கா, இது இங்கே போகணும். அதுக்கு இதை இங்கிட்டு திருப்புறோம், இந்த கார்னல் இறக்குறோம், திருப்பி கொண்டாந்து வைக்கிறோம், அதை இறக்குறோம், இறக்கிட்டு திருப்புனா இது சேர்ந்துடும், மேலே இருக்குது. திருப்பி இந்த லைன் இங்கிட்டு கொண்டாந்தா இது சேர்ந்துடும். இந்தா வந்துருச்சா, இங்கே இருந்தது இங்கே ரெட்டும் ப்ளூ வந்துருச்சு. இன்னும் ஒன்று தான், ஒன்று ரெட்டும் ப்ளூவும் எங்கே இருக்குது? இப்போ இல்லை, வேறு கலர் பார்ப்போம். இப்போ க்ரீனும் ஆரஞ்சு இருக்குது. இப்போ ஆரஞ்சுக்கு நேராக கொண்டு வச்சுக்கிறோம். இந்த பக்கம் க்ரீன் இருக்குது. இந்த காயின் இங்கே வரணும், இந்த இடத்துக்கு வரணும் இந்த காயின். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த காயின்ஸை கொண்டு மறைச்சி வைக்கிறோம். இந்த கார்னர் லைனை இறக்குறோம், மறைச்சி வச்சது திருப்பி கொண்டாடுறோம், அந்த லைனை இறக்குறோம், திருப்பி இதை கொண்டாந்து வச்சுட்டு மேலே ஏற்றுறோம், திருப்பி இதை கொண்டாந்து வச்சுட்டு இதை மேலே ஏற்றுறோம். இப்போ இங்கே வந்துருச்சா, இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சா. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து போடணும். இந்த இருக்கா க்ரீனு ஆரஞ்சு இருக்குது, இந்த க்ரீனு ஆரஞ்சு இங்கே வரணும். அதுக்கு இதை இப்படி திருப்புறோம், மறைச்சி வைக்கிறோம், கீழே இறக்குறோம், திருப்பினதை கொண்டாந்து வச்சுட்டு கீழே இறக்குறோம், திருப்பி இதை சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு இதை கொண்டாந்து இதையும் சேர்த்துட்டோம்னா இந்தா வந்துருச்சு, இங்கே வந்துருச்சா. அடுத்து இன்னொரு க்ரீனு ஆரஞ்சு இருக்குது, இந்த க்ரீனு ஆரஞ்சு இங்கே வரணும் மேலே. இதை இங்கே மாற்றுறோம், இதை கொண்டாந்து வைக்கிறோம், திருப்பி கொண்டாந்து வச்சுட்டு அந்த லைனை மட்டும் இறக்குறோம், இறக்கிட்டு திருப்பி கொண்டு போய் இதையும் திருப்பி மேலே ஏற்றுனா இந்த வந்துருச்சு. இந்த ஒரு இது செட்டப் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கலரையும் கொண்டு வச்சுட்டு எந்த கலரு இப்போ ப்ளூவும் இது ஆரஞ்சும் ப்ளூவும் இருக்குது, இதை கொண்டு போய் நம்ம ப்ளூவும் ஆரஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தான் இருக்குது ப்ளூவும் ஆரஞ்சும் இங்கிட்டு தானே கொண்டாடணும் அப்படின்னு இப்படி வைக்கக்கூடாது. மேலே என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு நேராக வச்சா தான் இது போய் இங்கே சேரும். இப்படி சேரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த கலருக்கு நேராக வச்சா தான் சேரும். இப்போ இதை பார்க்குறோம், இதை மறைச்சி வைக்கிறோம், இந்த கார்னரில் இறக்குறோம், மறைச்சதை கொண்டாந்துட்டு அந்த லைனை மட்டும் இறக்குறோம், திருப்பி திருப்பினதை வைக்கிறோம், இதை கொண்டாந்து திருப்பி வச்சுட்டு இது மேலே ஏற்றுறோம். இந்தா வந்துருச்சா ப்ளூவும் ஆரஞ்சும். அதே மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு கலரையும் சேர்க்கணும். எல்லாம் நெக்கி போட்டாச்சு, இன்னும் ஒன்று இருக்குது. இப்போ க்ரீனு ரெட்டு இருக்குது, அப்போனா க்ரீனுக்கு நேராக கொண்டு வச்சுக்கணும். இந்த க்ரீனு ரெட்டு இருக்கா, இது இங்கே வரணும். உங்களுக்கு அது எப்படி வைக்கிறது இருந்தால் இப்படி திருப்பியோட பார்த்துக்கலாம். வந்துருச்சா சேருதா, அதை வச்சுட்டு இப்போ இந்த க்ரீனும் ரெட்டையும் கொண்டு மறைச்சி வைக்கணும், கார்னரில் எண்ணெய் இறக்கணும், திருப்பி அதை கொண்டாடணும், அந்த கலரை இறக்கணும், திருப்பி கொண்டாந்து சேர்ந்துடும், இதை கொண்டாந்தோடனே இது சேர்ந்துடும். இப்போ ஃபுல்லாக எல்லா கலரும் 4 லைனு சேர்ந்துருச்சு. இனிமே இந்த கார்னல் இந்த லாஸ்ட் லேயர் இந்த லேயர் தான் போடணும். இது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால இதுக்கு அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம்.